ஹாய் ஆல். அன்னைக்கு வந்து சாயும் ஹரியும் சண்டை போட்டு டென்ஷன் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த மாதிரி நம்ம கலரிங் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லி கலரிங் பண்ண எடுத்தேன். அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னு சொல்லி ஃபுல்லாக இதை நான் கலர் பண்ணேன். நான் பண்ணிட்டு நல்லா இருக்கான்னு கேட்டோன்னே அவனுங்க 2 பேரும் சரி நம்ம ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் கலர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டானுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க, ஹரி வந்து என்ன பண்ணால் வின் பண்ணுங்கிறதுக்காக அவுட்லைன் ஒரு மாதிரி கொடுத்து உள்ளே ஒரு மாதிரி கலர் பண்ணிகிட்டு இருந்தான். சாய் பாருங்க அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அப்படியே ப்ரோ மாதிரி டிவி பார்த்துக்கிட்டே வந்தான். இதுதான் சாய் வரைஞ்சது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ஹரி கலர் பண்ணினது. நெக்ஸ்ட் வந்து நான் கலர் பண்ணது வரும். ஸோ இதில் யார் வந்து சூப்பராக கலர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். செஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அதான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிடுச்சு இல்லையா, ஸோ முட்டைக்கோஸ் பக்கோடா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். அவங்க சூப்பராக பண்ணால் நல்லா வருது. பட் நான் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் தனியாக வந்தது, அந்த மசால் கொஞ்சம் தனியாக இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் கடலை மாவை போட்டு நம்ம போண்டா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சேர்த்து போட்டேன். அப்படியே பாண்டியன் ஸ்டோர்ஸும் பார்த்துக்கிட்டே பண்ணேன். ஆனால் செம கிறிஸ்பியாக தான் இருந்தது. இது சூப்பராக இருந்தது. அவன் ரிவ்யூ கொடுத்தாதான் நீங்கள் இதை செஞ்சு பார்ப்பீங்களா, அதனால் நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னா அவர் ரிவ்யூவை கேளுங்க.